நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்கள் கதைகளையே சொல்கின்றோம். இது யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு நான் ராஷித் மல்ஹட்டீன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். பாதாள குழுக்களின் முக்கிய புள்ளிகளே உண்ணா போராட்டம், கண்டுகொள்ள தேவையில்லை என்கிறார் பாதுகாப்பு செயலாளர். விளையாட்டுத் துறையை பொருளாதார ரீதியாக மேம்படுத்துவதே தனது இலக்கு என்கிறார் நாமல் ராஜபக்ஷ. கண்மூடித்தனமாக பேருந்தை செலுத்தினால் பொதுமக்கள் முறையிட புதிய செயலி அறிமுகம். 1500 கிலோ விரலி மஞ்சள் போலீசாரினால் பறிமுதல். ஆப்கான் அரசுக்கும் தலிபானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை கட்டாரில் ஆரம்பம். இவை எமது முதன்மை செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். பூஸ்த சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 40 கைதிகள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் இன்று 4வது நாளாகவும் ஈடுபட்டுள்ளனர். எனினும் அவர்களில் 13 பேர் தமது போராட்டத்தை கைவிட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் சந்தன ஏக்கநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த போராட்டம் குறித்தும் போராட்டத்தை நடத்துபவர்கள் குறித்தும் பெரிதுபடுத்த தேவையில்லை என பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். உடன் தொடர்புடைய பலர் பூச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். சிறைச்சாலை பாதுகாப்பு நடவடிக்கையில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுமார் 40 கைதிகள் உணவு தவிர்ப்பு போராட்டம் ஒன்றை ஆரம்பித்தனர். தொலைபேசி வசதிகள், அவர்களை பார்வையிடம் வரும் சட்டத்தரணிகளுடன் உரையாடுவதற்கு அதிக நேரம் வேண்டுமெனவும், வழக்கு விசாரணைகளுக்காக நீதிமன்றம் சென்று மீள சிறைச்சாலைக்கு திரும்பும் போது நடத்தப்படும் சோதனையை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி இவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பூச சிறைச்சாலையில் உள்ள பாதாள உலக குழுவின் உறுப்பினரான கோஸ்கோட தாரக பொடிலசி, வெலை சுதா மற்றும் கஞ்சிப்பான இம்ரான் உள்ளிட்ட மிக முக்கியமான கைதிகளும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களில் 13 பேர் குறித்த போராட்டத்தை கைவிட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் சந்தன ஏக்கநாயக்க தெரிவித்துள்ளார். கோவிட்-19 வைரஸ் பரவல் காரணமாக கைதிகளின் உறவினர்கள் சிறைச்சாலைக்குள் செல்வது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. வாரம் ஒன்றிற்கு ஒருவர் மாத்திரமே செல்ல முடியும். அதற்கு எதிராகவோ சட்டத்தரணிகளை சந்திப்பதற்கான நேரத்தை அதிகரிக்குமாறு தொலைபேசி வசதிகளை பொருத்துமாறும் கோரிக்கை முன்வைத்துள்ளதாக கைதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்றிரவு 5 கைதிகள் போராட்டத்தை கைவிட்டதுடன் இன்று மேலும் 8 கைதிகள் போராட்டத்திலிருந்து விலகியுள்ளனர். இதேவேளை கடற்படை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கஞ்சிப்பான இம்ரான் மீண்டும் பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். உணவு தவிர்ப்பு போராட்டம் காரணமாக ஏற்பட்ட நோய் நிலைமையை அடுத்து அவர் பூசா கடற்படை மருத்துவமனையில் நேற்று முற்பகல் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதேவேளை கண்டி போகம்பரை சிறைச்சாலையை மேற்பார்வையிட்ட பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன ஊடகங்களிடம் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ඔය වර්ජනයට ගිහිල්ලා ඉන්න හිරකාරයෝ කොටස තමයි මේ රටේ ඉන්න ලොකුම අපරාධකාරයෝ ටික. இந்த நாட்டில் உள்ள மிகப்பெரிய குற்றவாளிகள் தான் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நியாயமற்ற கோரிக்கைகளை எமக்கு நிறைவேற்ற முடியாது. சட்டத்தரணிகளை பரிசோதனைக்குட்படுத்தாமல் உள்ளே அனுமதிக்குமாறு கோரிக்கை முன்வைத்துள்ளனர். நான் பாதுகாப்பு செயலாளர் என்றாலும் நான் பூச சிறைச்சாலையினுள் நுழைவதென்றால் என்னையும் பரிசோதனை செய்வார்கள். அப்படியெனில் ஏனையோரை சோதனை செய்யாமல் அனுமதிப்பதற்கு எந்த காரணமும் இல்லை. உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்ததாக இலங்கையில் வரலாறு இல்லை. எனவே 2-3 நாட்கள் செல்லும் போது பலசாரொன்றையோ இளநீரையோ குடித்தாவது இந்த போராட்டத்தை கைவிடுவார்கள். எனவே இந்த போராட்டம் குறித்தும் போராட்டம் நடத்துவோர் குறித்தும் பெரிதுபடுத்த தேவையில்லை. මාරාන්තික උපවාස කරපු හැම කෙනෙක්ම වගේ දවස් 2-3ක් යනකොට බඩගින්න වැඩි වෙනකොට මොකක් හරි හේතුවක් කරගෙන කවුරු හරි දෙන ෆෘට් ජූස් එකක් බීලා නැත්නම් තැමිලි වතුර වීදුරුවක් දීලා නැකිනවා. மாலபே ஸ்ரீ விமலாராம விகாரை வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள 18 முழம் உயரமான அவுக்கணை புத்தர் சிலையை திறந்து வைக்கும் நிகழ்வு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நடைபெற்றது. மாலபே ஸ்ரீ விமலராம விகாரை வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள 18 முழம் உயரமான அவுக்கணை புத்தர் சிலையை திறந்து வைக்கும் நிகழ்வு மற்றும் பௌத்த மாளிகை மடத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வும் இன்று நடைபெற்றது. தர்மாய தனாதிபதி வணக்கத்துக்குரிய எல்ஏ குணவங்ஷ தேரர் 18 முழம் உயரமான அவுக்கணை புத்தர் சிலையை திறந்து வைத்தார். அதற்கான நினைவு பலகை மற்றும் புத்தர் சிலைக்கான முதலாவது மலர் பூஜை கௌரவ பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவினால் நடத்தப்பட்டது. குறித்த சந்தர்ப்பத்தில் மேல் மாகாண தலைமை சங்க நாயக்கர் பேராசிரியர் மெதகம நந்தவங்ஷ தேரர், ஸ்ரீலங்கா ராமாக்கிய மகா நிகாயாவின் பிரதி பதிவாளர்
மாலவே ஸ்ரீ விமலராம விகாரையின் விகாராதிபதி கலாநிதி விலேபுட குணசேரி தேரர் உள்ளிட்ட மரியாதைக்குரிய மகா சங்கத்தினர் மற்றும் ராஜாங்க அமைச்சர் சரத் வீரசேகர, பாராளுமன்ற உறுப்பினர்களான பிரதீப் உதுகொட, ஜகத்குமார உள்ளிட்ட பிரதேசவாசிகள், பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்படாமல் எந்தவொரு நாட்டையும் முன்னேற்ற முடியாது என பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை பிராந்திய போலீசாரின் நடவடிக்கைகள் குறித்து திருப்தி கொள்ள முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். වගකීම පවරලා තියෙනවා රජයෙන්. ඒ වගකීම කරගෙන යන්න ඔබට නිල ඇඳුමක් දීලා තියෙනවා. பாரிய பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதனை சிறப்பாக செய்வதற்கு சிறந்த பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. சீருடை உட்பட தேவை ஏற்படின் பாவிப்பதற்கு ஆயுதங்களும் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டின் பல பகுதிகளில் தற்போது சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுகின்றன. இதனை பாதுகாப்பு தரப்பினர் மாத்திரமின்றி நாட்டு மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் மக்கள் அச்சத்துடன் வாழும் நிலை காணப்பட்டது. பல்வேறு பகுதிகளில் காணப்படுகின்ற போதைப் பொருட்களை முற்றாக கட்டுப்படுத்துமாறு மக்கள் முறையிட்டுள்ளனர். அதற்காகவே மக்கள் 2/3 பெரும்பான்மையை இந்த அரசுக்கு வழங்கியுள்ளனர். இந்த விடயத்தை இங்கு சொல்வதை இட்டு யாரும் கோபப்பட வேண்டாம். இங்கேயுள்ள பெரும்பாலான போலீஸ் அதிகாரிகள் கடமையை மிக சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். எனினும் சரியாக தனது பணியை செய்யாத சிலரும் இருக்கின்றார்கள். குறைந்தது தமது பிரதேசத்தில் வளர்க்கப்படும் போதை செடிகளை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போலீசார் இருக்கிறார்கள். இது குறித்து வெட்கப்பட வேண்டும். අඩුගානේ තමන්ගේ ඒරියාවේ වවන බොහොම සස්ත්‍රීක ගංජා හේනවත් අල්ලගන්න බැරි නම් මහත්තුරුනේ අපි ලැජ්ජා වෙන්න ඕනේ. බොහෝ ස්ථානවල රිසල්ට් එක මදි. எதிர்வரும் 5 ஆண்டுகளில் விளையாட்டுத்துறை மூலமான பொருளாதாரத்தை $1 பில்லியன் வரை மேம்படுத்துவதே தனது இலக்கு என விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றிலே அவர் இதனை தெரிவித்தார். ඉදිරි කාල සීමාව තුල අපි බලාපොරොත්තු වෙනවා ජාත්‍යන්තර තලයේ සර්ෆින් ඉවෙන්ට් එක වගේම ඉදිරි කාලේ කබඩි තරඟාවලියක් ඒ වගේම ක්‍රිකට් තරඟාවලියක් අනිකුත් ක්‍රීඩාවක සාකච්ඡා කරලා ආර්ථික වශයෙන් වැදගත්කමක් නිර්මාණය කරන්න පුළුවන්. எதிர்வரும் காலங்களில் சர்ஃப் விளையாட்டுப் போட்டி போன்று ஏனைய விளையாட்டுகளான கபடி, கிரிக்கெட் போன்றவற்றுக்கும் போட்டி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய உள்ளோம். பொருளாதார ரீதியாக நாட்டுக்கு உதவக்கூடிய விதத்தில் விளையாட்டுத்துறையை உருவாக்குவோம். உலகளவில் கொரோனா தொற்றினால் சுற்றுலாத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை ஆகியவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. எனினும் சுற்றுலா, உற்பத்தி, பொழுதுபோக்கு மற்றும் தொழில் முனைவோரின் ஒத்துழைப்புடன் எதிர்வரும் 5 ஆண்டுகளில் விளையாட்டுத்துறை மூலமான பொருளாதாரத்தை $1 பில்லியன் வரை கட்டி எழுப்புவதே எனது இலக்கு. විදේශ විනිමය උපයන ඩොලර් බිලියනයක විදේශ විනිමය උපයන ආර්ථිකයක් බවට පත් කරගන්න. செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அனுஷ்டிக்கப்பட உள்ள உலக சுற்றுலா தினத்தையொட்டி சர்ஃப் விளையாட்டு போட்டி நிகழ்ச்சி ஒன்று செப்டம்பர் மாதம் 26ஆம் மற்றும் 27ஆம் தேதிகளில் அருகம்பே கடற்கரை பிரதேசத்தில் நடத்துவதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக இந்த ஊடக சந்திப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டியில் வெளிநாட்டவர்கள் உட்பட இலங்கையர்களும் கலந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு கடத்துவதற்காக வாகனத்தில் கொண்டு வரப்பட்ட சுமார் 150 கிலோ விரலி மஞ்சளை மரைன் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். அத்தோடு இதனுடன் தொடர்புடைய 3 பேரை கைது செய்து விசாரணையும் செய்து வருகின்றனர். இலங்கையில் மஞ்சள் இறக்குமதிக்கு தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து இலங்கைக்கு விரலி மஞ்சள் கடத்துவது அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியிலிருந்து ஏசி வாகனம் ஒன்றில் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அடுத்துள்ள வேதாளை பகுதிக்கு விரலி மஞ்சள் கடத்தி வருவதாக தமிழக மண்டபம் கடலோர காவல் குழு காவலர்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனை அடுத்து வாகனத்தையும் அதிலிருந்த மஞ்சளையும் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றதுடன் வாகனத்திலிருந்து 3 பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இலங்கையில் மஞ்சள் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் மஞ்சளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் 1 கிலோ மஞ்சள் விலை சுமார் 2000 முதல் 2800 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் தமிழக கடலோர பகுதிகளில் இருந்து மஞ்சள் கடல் வழியாக கடத்தப்படுவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஹக்மணி பகுதியில் வைத்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய வெலேசுதாவின் சகோதரி உள்ளிட்ட 3 சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து கேரள கஞ்சாவினையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். வவுனியா நகரிலிருந்து மாமடு நோக்கி கேரள கஞ்சா மற்றும் ஹெரோயினை கடத்தி சென்றவர்களை மடுக்கந்தை போலீசார் கைது செய்துள்ளனர். மடுக்கந்தை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி வவுனியா மாமடு செல்லும் சந்தியில் அமைக்கப்பட்டுள்ள போலீஸ் சோதனை சாவடியில் மாமடு நோக்கி மோட்டார் சைக்கிள் சென்றவர்களை வழிமறித்து சோதனை மேற்கொண்ட போது அவர்களிடமிருந்து 2 கிலோகிராம் கேரள கஞ்சா மற்றும் 100 மில்லிகிராம் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருவரும் பூந்தோட்டம் ரம்பைக்குளம் பகுதியைச் சேர்ந்த 26, 36 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது.
நாங்கள் இலங்கையர் என்ற அடிப்படையில் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என யாழ் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் செனரத் பண்டார தெரிவித்தார். சமய நிகழ்வுகளில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். யாழ் மாவட்ட கட்டளை தளபதியாக பதவியேற்ற பின் இன்றைய தினம் முதலாக விஜயம் மேற்கொண்டு இந்த இந்து மத குருவிடம் ஆசையினை பெற்றுள்ளேன். இராணுவத்தினராகிய எமது பிரதான நோக்கம் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதோடு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துதலாகும். இந்த அரசாங்கமானது பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் பல்வேறு முன்மொழிவுகளை மக்கள் சார்ந்து மேற்கொள்ள இருக்கின்றார்கள். இளைஞர் அனைவரும் ஒரு நாட்டவர்தான் என்ற கொள்கைக்கு இணங்க நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இந்த நாட்டில் வசித்து வருகிறோம். இங்கே 2 நாடும் இல்லை, 2 நிர்வாகமும் இல்லை, 2 இராணுவ கட்டமைப்பு என்ற கதைக்கும் இடமும் இல்லை. நாம் அனைவரும் இலங்கையர் என்ற ஒரு குடையின் கீழ் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும். இங்கே பிரிவினை என்ற வார்த்தைக்கு இடமில்லை. People, I think the military always there, the security force, Jaffna, and all security forces are available for. அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் பாதுகாப்பற்ற விதத்தில் சேவையில் ஈடுபட்டால் அது குறித்து முறையிட முடியும் என்று போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்காக பேட் பஸ் என்ற ஒரு செயலி ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மற்றும் தனியார் பேருந்துகள் சேவையில் ஈடுபடும் போதும் மோட்டார் திணைக்களத்தில் சேவைகளை பெறும் போதும் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை முறையிடுவதற்கு செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பேட் பஸ் என்ற பெயரில் போக்குவரத்து ராஜாங்க அமைச்சினால் இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பயணிகள் மட்டுமன்றி பேருந்து உரிமைகளும் தாம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை இந்த செயலி மூலம் பதிவிட முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செயலியை அறிமுகம் செய்து வைத்து போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம ஊடகங்களுக்கு விளக்கம் அளித்தார். ඒ බස් රථයේ අංකයත් සමග වීඩියෝවක් හෝ පින්තූරයක් මේ ඇප් එකට අපිට එව්වොත් ඒ අයගේ රහස්‍යභාවය ආරක්ෂා කරනවා. பாதுகாப்பற்ற விதமாக பேருந்துகளை செலுத்தினால் அந்த பேருந்தின் இலக்கத்துடன் வீடியோவை அல்லது படம் ஒன்றை இந்த செயலி மூலம் எமக்கு அனுப்பி வைத்தால் அதனை விசாரணை செய்து அவர்களின் அனுமதி பத்திரத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். அனுப்பி வைப்பவரின் ரகசியம் பேணப்படும். அரசு பேருந்து என்றால் குறித்த சாரதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். காரணம் எவ்வளவு கூறினாலும் இந்த பிரச்சனை தீர்ந்ததாக தெரியவில்லை. அத்துடன் மோட்டார் வாகன திணைக்களத்தில் கடந்த வாரம் சில தீர்மானங்களை எடுத்திருந்தோம். சில பாகங்களை ஆட்டோக்களில் பொருத்துவதற்கும் அலங்கரிப்பதற்கும் அனுமதி வழங்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. இது குறித்து தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்டுள்ள உபகரணங்களை மட்டும் பெயரிட்டு வர்த்தமானி ஒன்றை அடுத்த வாரம் வெளியிட எதிர்பார்த்துள்ளோம். அத்துடன் போர்வில் வாகனங்கள் குறித்தும் இந்த நடைமுறையை பின்பற்றப்பட உள்ளது. அதேபோன்று 450 முதல் 1000 என்ஜின் வலுகொண்ட மோட்டார் சைக்கிள்கள் சட்ட ரீதியாக இறக்குமதி செய்யப்பட்டிருந்தால் அவற்றை பதிவு செய்து கொள்ள இடமளிக்கப்படும். எனினும் இதன் பின்னர் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது. அத்துடன் இந்த வாகனங்களை பதிவு செய்யும் போது 8 லட்சம் ரூபாய் அறவிடப்படும். அத்துடன் புகை பரிசோதனையை ரத்து செய்வதற்கு பதிலாக சாரதியை பரிசோதனை செய்யும் முறையொன்றை அறிமுகப்படுத்த உள்ளோம். குறிப்பாக இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் குறித்து பரிசோதனை செய்யப்படும். எனினும் மருத்துவ பரிசோதனை மூலம் அவரை தகுதியற்றவராக கருதுவதில்லை. 1000 දක්වා එන්ජින් ධාරිතාව තියෙන මෝටර් සයිකල් නීතියානුකූලව ආනයනය කරලා තියෙනවා නම් ඒ කැබිනට් තීන්දුව ගත්ත දිනට පෙර ඒවා ලියාපදිංචි කිරීම සඳහා අවශ්‍ය කටයුතු කරනවා. නැවත ආනයනය කරන්න අවසරයක් ඒ හරහා ලැබෙන්නේ නැහැ. රුපියල් ලක්ෂ 8ක අධිභාරයක් අය කරනවා ඒ රථ ලියාපදිංචි. நாட்டில் நேற்றைய தினம் 7 பேருக்கு COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 178 பேருக்கு தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இருந்து வந்த 7 பேருக்கே இவ்வாறு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 3173 அதிகரித்துள்ளது. இதேவேளை இலங்கையில் மேலும் 14 பேர் கொரோனா வைரஸில் இருந்து பூரணமாக குணமடைந்து வீடுகளுக்கு நேற்று சென்றுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் 177 கொரோனா தொற்றாளர்கள் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இலங்கையில் இதுவரை COVID-19 தொற்றுக்குள்ளாகி 12 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் நாட்டில் 2464 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதுவரை நாட்டில் 2,51,792 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சிறப்பு விமானங்கள் மூலம் இன்று 50க்கும் மேற்பட்ட பயணிகள் நாடு திரும்பியுள்ளனர் என கொரோனா தடுப்புக்கான தேசிய கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் கட்டார் மற்றும் டோஹாவில் சிக்கி தவித்த 54 பேரும், துபாயில் இருந்த 4 பேரும், அபுதாபியில் இருந்த ஒருவரும் நாடு திரும்பியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த 59 பயணிகளும் இராணுவத்தினரால் பராமரிக்கப்பட்டு வரும் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் கட்டாய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் 67 தனிமைப்படுத்தப்பட்ட மையங்களில் மொத்தம் 6000
10,167 பேர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் 38,863 பேர் தனிமைப்படுத்தல் காலத்தை முடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வவுனியா பெரியகாடு ராணுவ முகாம் தனிமைப்படுத்தல் நிலையத்தில் வெளிநாட்டிலிருந்து விசேட விமானத்தில் அழைத்து வரப்பட்டு தங்க வைக்கப்பட்டிருந்த சிலாபம் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் நேற்று இரவு தப்பி ஓடியுள்ளதாக ராணுவ முகாம் தனிமைப்படுத்தல் நிலைய தகவல்கள் தெரிவித்துள்ளன. இவ்விடயம் குறித்து மேலும் தெரிய வருகையில், கடந்த வாரம் கட்டார் நாட்டிலிருந்து விசேட விமானத்தில் அழைத்து வரப்பட்டிருந்த 36 வயதுடைய சிலாபம் மாதம்பை பகுதியைச் சேர்ந்த விஜித்தருவான் குணவர்த்தன என்ற நபரை இவ்வாறு தனிமைப்படுத்தல் நிலையத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டதாக பெரியகாடு ராணுவ முகாம் தனிமைப்படுத்தல் நிலைய தகவல்கள் தெரிவித்துள்ளன. குறித்த நபர் அங்கிருந்து நேற்றிரவு தப்பி ஓடியுள்ளதாகவும் குறித்த நபரை கைது செய்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் இது குறித்து அவதானமாக இருக்குமாறும் குறித்த நபரின் பரிசோதனை அறிக்கை வெளிவராத நிலையில் தப்பி ஓடியுள்ளதாகவும் மேலும் தெரிவித்துள்ளனர். சர்வாதிகாரி போல செயற்படும் தோட்ட முகாமையாளர்களை உடனடியாக இடமாற்றம் செய்யுமாறு வலியுறுத்தி ஹட்டன் செம்புவத்த தோட்ட தொழிலாளர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். சம்பளத்தை குறைத்து நிபந்தனைகளை விதித்து தொழிலாளர்களின் அடிவயிற்றில் அடிக்கும் தோட்ட முகாமையாளர்களை வெளியேற்றும் வரை இந்த போராட்டம் தொடரும் எனவும் தோட்ட மக்கள் அறிவித்துள்ளனர். நாட்டின் பிரதான வருமான வழிகளில் ஒன்றாக தேயிலை காணப்படுகின்றது. எனினும் கொழுந்து பறிக்கும் போது தோட்ட தொழிலாளர்கள் படும் வேதனைகளும் துன்பங்களும் ஏராளம். அந்த வகையில் ஹெட்டன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஸ்ரதன் தோட்டத்திற்கு சொந்தமான செம்புவத்தை தோட்டத்தில் தொழிலாளர்கள் அனுபவிக்கும் கஷ்டங்கள் குறித்த கதையே இது. இந்த தோட்டத்தில் தொழிலாளர்கள் பறித்த தேயிலை கொழுந்தினை முகாமையாளர் நிற்காததால் ஸ்ரதன் தோட்ட காரியாலயத்தின் விராந்தையில் தேயிலை கொழுந்துகளை கொட்டி எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். ஹெட்டன் பிளான்டேஷன் நிர்வாகத்தின் கீழ்தான் செம்புவத்த தோட்ட மக்கள் தொழில் புரிகின்றனர். அத்தோட்டத்திற்கு 1.5 வருடங்களுக்கு முன்னர் புதிய முகாமையாளர் ஒருவர் வந்துள்ளார். அவர் வந்த பின்னரே அராஜக முகாமைத்துவம் ஆரம்பமானது என தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வறட்சியான குளிரான காலத்திலும் 18 கிலோ பறித்தால்தான் ஒரு நாள் பெயர் கிடைக்கும் என்றும், அவ்வாறு இல்லாவிட்டால் அரை நாள் பெயரே வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் பல தடவைகள் சுட்டிக்காட்டியும் தொழிற்சங்கங்களை நாடியும் தீர்வு கிடைக்கவில்லை. தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட முற்பட்டால் வெளியிலிருந்து ஆட்களை அழைத்து வந்து கொழுந்து பறிக்கும் நடவடிக்கையில் துரை ஈடுபடுகின்றார். சம்பளம் குறைவாக வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினால் மற்றையதொரு வவுச்சர் மூலமே எஞ்சிய கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது. இதனால் ஊழியர் சேமலாப நிதி, சேவை கொடுப்பனவு உள்ளிட்டவற்றிலும் தாக்கம் ஏற்படுகின்றது. இப்படி பல அடக்குமுறைகள் தொடர்கின்றன என்றும் மக்கள் தெரிவிக்கின்றனர். சம்பந்தமில்லாத யாருக்கு கொடுத்திருக்காருன்னே தெரியாத முறையில் தோட்டத்தை இப்படித்தான் செஞ்சுருக்காரு. 15 ஹெக்டர் இப்ப எங்க தோட்டத்துல யாருக்குமே தெரியாத முறையில கொடுத்தவர் இப்ப இந்த மலையும் கொடுக்க ரெடி பண்ணனால நாங்க அரைப்பேர் போட்டிருக்கனால அரைப்பேர் வேணாம், நாங்க முழு பேர் தான் வேணும்னு சொல்லி அந்த மலையை நாங்க போயிட்டு எடுத்து அன்னைக்கு நாங்க எல்லாம் ஒரு 18 கிலோ 20 கிலோ அப்படி எடுத்து நாங்க முழு பேருக்கோசரம் தான் எடுத்தோம். கேட்டா ஒரு அரைப்பேர் போடுறனால மத்தபடி என்னன்னு கேட்டா இவர் என்ன செஞ்சிருக்காரு, தோட்டத்துக்கு முழுமையா இவர் எங்க மேல எதிர்ப்பு 6 டிவிஷன் பாக்குறாரு. 6 டிவிஷனை இஷ்டம் முழுமையா எதிர்ப்பா தான் அவர் பாக்குறாரு. அது எங்களுக்கு என்ன காரணம்னு தெரியலைங்க. அதுக்குன்னு கேட்டா கொழுந்து போட்டு அவங்க 12 கிலோக்கு பேரை போட்டுரும். அதே மலையில எங்க பொம்பலாலோ ஆம்பலாலோ போயிட்டு சார் போயிட்டு பாக்குறப்ப அவங்க கொழுந்து எடுத்து 4 மணி எடுத்து சார் 12 கிலோ 13 கிலோ தான் எடுக்கிறாங்க. அதில் தான் எடுக்கல சார். அதுக்கு அரைப்பேர் சார். அரைப்பேருக்கு நாங்க சாப்பிட இல்லமா சார். மனசாட்சி இருக்கா ஒரு துறைக்கு. இன்னைக்கு நாங்க எத்தனை பேச்சு வரதுக்கு போனவரோட அரைப்பேர் இல்லைன்னு தான் நேற்று நாங்கள் போராடினோம். போராடிட்டு சரி இன்னைக்கு சரி ஒரு முடிவுக்கு வரோம்னு சொல்லி தான் காலையில நாங்கள் வேலைக்கு வந்தோம். காலையில வேலைக்கு வந்தால் எங்களுக்கு ஐயா மாதிரி யாருமே இல்லை. அப்போ நாங்கள் எப்படி போயிட்டு வேலை செய்யறது? யாராவது எங்களுக்கு மலையை சொல்லி ஏதாவது செஞ்சா தானே நாங்கள் நேற்று கொழுந்தே நிற்காம கிடக்கு. நாங்கள் என்ன செய்வோம், பேருக்கு கூட சும்மா கொழுந்து கொண்டாந்து கொட்டையில தானே. அதே நேரம் பாருங்க எல்லாத்துக்கும் அரைப்பேர் போட்டிருக்கு. இந்த அரைப்பேருக்காக தான் நாங்கள் எல்லாரும் போராடுறோம். சம்பளமே இல்லை ஆளுகளுக்கு. எனக்கெல்லாம் 260 ரூபா சம்பளம். நாங்கள் எப்படி பிள்ளைகளை வளர்க்குறது? இப்போ எங்களுக்கு வேணும் சரியான முடிவு இல்லாமல் நாங்கள் வேலைக்கு போக மாட்டோம். சரிங்களா? எங்களுக்கு இந்த இன்னொன்று எங்களுக்கு மேனேஜர் வேணாம். மேனேஜர் போகிற வரைக்கும் நாங்கள் வேலைக்கு போவோம். கொழும்பின் சில பகுதிகளில் இன்றிரவு 10 மணி முதல் நாளை காலை 10 மணி வரை 12 மணித்தியால நீர்வெட்டு அமுல்படுத்தப்படவுள்ளது. கொழும்பு 10, கொழும்பு 11, கொழும்பு 12, கொழும்பு 13, கொழும்பு 14, கொழும்பு 15 ஆகிய பகுதிகளுக்கு இன்றிரவு முதல் நாளை காலை வரை நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. கொழும்பு பெருநகர் நீர் மற்றும் கழிவுநீர் முகாமைத்துவ மேம்பாட்டு திட்டத்தின் விநியோக முறையின் அத்தியாவசிய சேவை மேம்பாட்டு திட்டம் மற்றும் அம்பத்திலேயிலிருந்து ஹெலிஹவுஸ் வரையான பிரதான நீர் விநியோக கட்டமைப்பின் அத்தியாவசிய திருத்த பணிகள் காரணமாக நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. செய்திகளில் இறுதியாக இன்றைய வானிலை.
சபரகம்போ மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேல் மற்றும் வடவேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சபரகம்பு மாகாணத்திலும் நுவரெலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும். புத்தளத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டைச் சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். இந்த அளவில் செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி நாளை இரவு 7:30 எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் யூடிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.